கிராமத்தில் வசித்து வந்த அந்த குடும்பம் வெளிநாட்டில் செட்டில் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் சொந்த கிராமத்துக்கு ஒரு திருமணத்துக்காக வந்திருக்காங்க. வந்தவங்களோட நடை, உடை, பாவனை எல்லாமே மேற்கத்திய நாகரிகத்தில் இருந்ததுனால அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே இன்னும் எல்லாம் இப்படி வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா பெண்கள் எல்லாருமே ஜீன்ஸ் பேண்ட்டை கிழிச்சு போட்டிருக்காங்க, ஆண்கள் எல்லாருமே ஷார்ட்ஸோடையும் ஸ்லீவ்லெஸோடையும் வந்திருக்காங்க. அதோட அவங்க வீட்டுக்குள்ளே வரும்போதே செருப்பு காலோடய வந்திருக்காங்க. அது ஊரில் இருக்கிற மக்களால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. ஒரே ஒரு புத்திசாலி பொண்ணு மட்டும், நீங்கள்லாம் பெரிய ஆளுங்க, உங்களோட பாதம் இந்த வீட்டில் படுறதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, இஸ் இட் ஓகே கைஸ், ஜஸ்ட் ரிமூவ் ஒரு ஃபுட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உள்ளே போயிருக்காங்க. அந்த திருமணம் முடிஞ்சு அந்த குடும்பம் வெளிநாடு போகிற வரைக்கும் அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த குடும்பம் ஒரு அந்நியமாக தான் தெரிஞ்சிருக்காங்க. அந்த குடும்பம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, திஸ் வில்லேஜ் இஸ் ஸ்டில் நாட் டெவலப்பிங் யூனோ அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாம் வெளிநாட்டில் வசிக்கும் போதோ இல்லை மெட்ரோபாலிசன் சிட்டியில் வசிக்கும் போதோ நாகரிகங்கிற பேரில் எந்த விதமான உடைகள் வேணால் அணிஞ்சிக்கலாம். ஏன்னா எல்லாருமே அதே மாதிரி உடைகள் தான் அணிஞ்சிருப்பாங்க. ஆனால் கிராமத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற உடைகள் எப்படியோ, அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாறிக்கணும். ஏன்னா நம்ம வெளிநாடு போகும்போது லுங்கி கட்டிட்டு இருந்தாலோ இல்லை பாவாடை சட்டை போட்டுட்டு இருந்தாலோ பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க, அசிங்கமாக நினைப்பாங்க அப்படின்னு அவங்களோட நாகரிகத்துக்காக நம்ம மாறணும்ல. அப்போ கிராமத்துக்கு வரும்போது இந்த கலாச்சாரத்துக்கு தான் நம்ம மாறணும். அதை விட்டுட்டு இந்த கிராமம் இன்னும் டெவலப் ஆகலை அப்படின்னு இவங்களை குற்றம் சொல்கிறது எந்த வகையில் நியாயம்?